இன்னைக்கு நம்ம வீட்டில் தண்ணீர் திருவிழா. தண்ணீர் திருவிழானா என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே கர்நாடகா ஹுப்ளியில் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருங்க. அது ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ. இந்த மாதிரி தண்ணி வர டைமில் ட்ரம்மு, சின்டெக்ஸு, குடிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரங்க, குடம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நிரப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி வாரம் வாரம் வர தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இங்கே இருக்கிற நிறைய பக்கம் இந்த மாதிரி தாங்க. வீக்லி ஒன்ஸோ 5 நாளைக்கு ஒரு வாட்டியோ தண்ணீர் வரும். இதுதான் நம்ம வீடு. 2 ரூம் தான் இருக்குங்க. ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். கிச்சனுக்குள்ளே என்னென்ன பொருள் வச்சுருக்கான்னு பாருங்கள். தண்ணி பிடிக்கிறதுக்காகவே தனியாக ட்ரம்மு, குடம், பீப்பா இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம். இங்கே தண்ணி வரும்போதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தாங்க இருக்கும். ஒவ்வொரு நாளும் 3 அப்படி இல்லைன்னா 4 தெரு கணக்கு பண்ணி அன்னைக்கு காலையில் ஒரு பேட்ச், மத்தியானம் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச், நைட்டு ஒரு பேட்ச் அப்படின்னு 4 ஹவர்ஸாக பிரித்து இங்கே தண்ணி விடுவாங்க. எந்த டைமில் கரெக்டாக நம்மளுக்கு வரும்னு தெரியாதுங்க. மழைக்காலம் ஆனாலும் வரும், வெயில் காலம் ஆனாலும் வரும், இருட்டு இருந்தாலும் வருங்க. ஒரு வாட்டி நைட்டு 8 மணிக்கு தண்ணி வந்துச்சுன்னா 1 மணி 2 மணிக்கு கூட நின்று இருக்கு. இந்த தண்ணி வரும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்து தாங்க ஆகணும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கெல்லாம் இது ரொம்பவே கஷ்டம். இந்த ஏரியா மட்டும் இல்லைங்க, மோஸ்ட்லி எல்லா இடமும் இந்த மாதிரி தான். தெருவுக்கு ஒரு டேங்கை கட்டி வச்சு அந்த டேங்கில் தண்ணீரை நிரப்பி இந்த மாதிரி ஒவ்வொரு வீதியாக பிரித்து விடுவாங்க. இது நகராட்சி மூலமாக செய்கிற ஒரு வேலைங்க. இதுக்கு நம்ம ஊர் எவ்வளவோ தேவையில்லைங்க. வீட்டுக்கு ஒரு கிணறோ போரிங்கோ போட்டு தண்ணியை பிடிச்சிக்கிட்டு போவோம். இந்த தண்ணீர் பைப்புக்கு ஒரு அளவு காட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கணக்கெடுத்து மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணதுக்கான பில்லு வரும். கிட்டத்தட்ட 120 ரூபா 130 ரூபா அப்படி வருங்க. நல்ல வெல் செட் ஏரியாவில் 24 ஹவர்ஸ் தண்ணி வரும். ஆனால் அங்கே 1000 ரூபா 2000 ரூபா பில்லு வருங்க. தமிழ்நாட்டில் காவிரி தண்ணீருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்நாடகாவில் இந்த நிலைமை தாங்க.